ஓரணியில் தமிழ்நாடு உடனே கொண்டு வா ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அது தனிநபர் டேட்டா திருட்டு, தனிநபருக்கான உரிமை. அந்த உரிமையை நீ கையகப்படுத்துகிறாய், ஓடிபியை வாங்குகிறாய் அப்படின்னு சொல்லி தான் அது பிரச்சனையாக மாறிச்சு. அந்த பிரச்சனைக்கு நாங்கள் போய் மனு கொடுக்க போகிறோம், ஓடிபி வாங்குறதுக்கு எங்களுக்கு என்ன தடங்கள் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு மனுவை கொண்டு போட்டிருக்காங்க. நீதியரசர்கள் பார்த்தாங்க, என்னையா இது, இதெல்லாம் நல்லாவே இல்லையா, போடு தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரி, இங்கே வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு ஒரு தடை, அதில் அதிமுக ஜெயிச்சிட்டாங்க. இந்த பக்கம் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணாங்களே, ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு வாங்கியிருந்த ஏடிஎம்கே அது எப்படி நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரை நீங்கள் யூஸ் பண்ணலாம்? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறத புதுசாக கொண்டு தொடுத்திருக்கிறார்களாம். செம்மையா சி.வி. சண்முகம் உட்பட நிறைய பேர் வழக்கை தொடர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. இந்த வழக்கு, அதற்கான விசாரணை இதுக்கே நேரம் சரியாக இருக்கும்போது அடுத்ததாக பெயர் வைத்து என்ன திட்டத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அமைச்சர்களுடன் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுவார். நிறைய அரசு அதிகாரிகள் இதற்கு பின்னாடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெயராக இருக்கணும், சீக்கிரமாக டிஎம்கே மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டியதாக இருக்கணும், எல்லாரும் அப்படியே பார்த்த உடனே கிராஸ் பண்ணுற கலர் கோடிங்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த தேடுதல் நடந்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதாவது பெயர் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணிங்கன்னா நம்மை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும் உளவுத்துறைக்கு அந்த பெயரை கொடுத்து ஒரு பாராட்டு பத்திரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன.